ஹாய் வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்க மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ட்ரேடிங் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் தான். அதே மாதிரி நம்ம மந்த்லி பேசிஸில் கால்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 19/6 மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 19/6 மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைட்வைஸாக இருந்தாங்க. சொல்ல போனால் மார்க்கெட்டை வந்து கேப் டவுனில் இருந்தாங்க. ஸோ கேப் டவுன் சைட்வைஸ் அப்படிங்கிறலாம் புட் சைடு சைட்வைஸ்னு சொல்லலாம். நம்ம லெவல்ஸ் ஆன 23,955, 939, அதே மாதிரி 24,057 இது எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம லெவல்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தா 19/6 மார்க்கெட் என்ன நடந்துக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை நம்ம இந்த செக் பேஜ் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,980 கால் அண்ட் புட். இதில் 146 கீ லெவல், 124 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் வந்து பாருங்க, கீழே வந்த மார்க்கெட் நம்மளோட கீ லெவலுக்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்போ நம்ம இதோட ஹை 103 நின்று இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 124, அதுக்கு 146. பட் ஆனால் 124 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே சைட் இல்லாமல் மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கீழே வர்றதுனால அப்போ 23,950 கீழே இருந்தாலும் 24,000க்கு மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸில் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க, புட் சைடில் பாருங்க, அந்த மாதிரி புட் சைடு என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நம்மளோட ஸ்டார் லெவல் 110 என்ட்ரி எடுத்துருக்கலாம். புட் சைடில் வந்து 110, 134 கீ லெவல். ஸோ 110 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் அப்படிங்கிறது 145. ஸோ மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ 145க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்த மார்க்கெட் திருப்பியும் வந்து இங்கே 146 இதோட ஹை நோக்கி ஹைக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ கீழே உள்ளுக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ 146 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 160 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ 146க்கு மேலே போயிட்டு திருப்பி 160 ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ 23,950 கால் வந்து கீழே வரும்போது புட்டை பாருங்க, திருப்பி நம்ம ஸ்டார் லெவல் 110 சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 145 மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க அப்போ கால் சைடில் இருக்கிறதா இருந்தால் 23,950, புட் சைடில் இருக்கிறதா இருந்தால் 24,000 எடுக்கலாம். இது சைட்வைஸ் மார்க்கெட்னு சொல்லல. மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்குள்ள மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 23,900 24,000 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து அந்த 100 பாயிண்ட் கூட தான் மார்க்கெட் அப்சைட் டவுன் சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஏன்னா 23,950 ஸ்டார் லெவலுக்கு மேலே போகவே இல்லை. அதே மாதிரி 24,000 வந்து நம்ம ஸ்டார் லெவலுக்கு கீழே வரவே இல்லை புட்ல. ஸோ இதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கால் சைடும் என்ட்ரி எடுத்துருக்கலாம், புட் சைடும் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நாங்கள் எடுத்தது புட் சைடில் 110 என்ட்ரி, 145 டார்கெட். ஸோ அது ஒரு 2-3 டைம் மார்க்கெட் ரீச் பண்ணிருக்காங்க. கடைசி நேரத்தில் டவுன் சைடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேற்று செல்லர்ஸ் தான் மார்க்கெட், பையர்ஸ் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்னால அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. பாருங்க 103 சப்போர்ட் எடுத்துட்டு அப்சைடு 146 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.